ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குப்பூஸ் கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா ஸ்வீட் ரெசிபி. இது ரொம்ப ஹெல்தியான ரெசிபி தாங்க. சிகப்பு அரிசி அவல் லட்டு. இது எப்படி செய்யறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் சேரும். வாங்க இந்த லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கிச்சனுக்குள்ளே போகலாம். இப்போ முதல்ல நம்ம சிகப்பரிசி அவலை நல்லா வறுத்து எடுத்துக்கணும். அதுக்கு கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயை வச்சுட்டேன். கடாய் நல்லா சூடாகட்டும். சூடான பிறகு ஒரு கப் சிகப்பு அவல் எடுத்துக்கிறேன். உங்ககிட்ட வெள்ளை அவல் இருந்தால் கூட எடுத்துக்கலாம். நான் இது ரொம்ப திக்கான அவல் தான் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட எந்த அவல் கிடைக்குதோ அந்த அவல் எடுத்து நீங்கள் செய்யுங்க. இப்போ இது பார்த்திங்கன்னா ஒரு 3 நிமிஷம் நல்லா வறுபடணும். சிகப்பரிசி அவல் வறுக்கிறப்போ லோ ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க. அப்போ தான் ஈவனாக வறுபடும். இல்லைனா நமக்கு கரிஞ்சு போக வாய்ப்பு இருக்குது நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா. ஸோ நீங்கள் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இது வரைக்கும் 1 நிமிஷம் ஆயிருக்கு நல்லா வறுத்து எடுக்கிறதுக்கு. இன்னும் நம்ம 2 நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துப்போம். கைவிடாமல் நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா வறுப்பட்டுடுச்சு. இதை நம்ம ஒரு பிளேட்டில் தனியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வைக்கணும். ஆற வச்ச பிறகு நம்ம மிக்சர் ஜாரில் போட்டு பொடிச்சு வைக்கலாம். அடுத்து அதே கடாயில் 1/4 கப் அளவு நிலக்கடலை எடுத்திருக்கேன். இதை போட்டு நல்லா வறுத்து எடுத்துப்போம். 1/4 கப்லேருந்து 1/2 கப் வரைக்கும் நிலக்கடலை நீங்கள் சேர்த்துக்கலாம். இது உங்கள் விருப்பம்தான். நான் 1/4 கப் அளவு எடுத்து நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன். இதுவும் நம்ம லோ ஃப்ளேம்லேயே வச்சு தான் வறுத்து எடுக்கிறோம். இப்போ பாருங்கள், நல்லா ஈவனாக வறுபட ஆரம்பிச்சிருச்சு. வேர்க்கடலை பார்த்திங்கன்னா ஒரு 4 நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வறுபட்டுடுச்சு. இதுவும் நம்ம ஒரு பாத்திரத்தில் தனியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதுவும் நல்லா ஆற வச்சிடலாம். அடுத்து அதே கடாயில் நான் 1/2 கப் அளவு துருவன தேங்காய் சேர்த்துக்கிறேன். துருவன தேங்காய் சேர்த்திங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அவல் லட்டில். ஸோ நான் 1/2 கப் அளவு எடுத்துக்கிட்டேன். எடுத்து நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன். இதில் இருக்க ஈரப்பதம் போகிற வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கணும். இன்கேஸ் உங்கள்கிட்ட தேங்காய் இல்லைன்னா நீங்கள் டெசிகேட்டட் கோகோனட் கூட சேர்த்துக்கலாம். அதுக்கு வறுப்படணும்னு அவசியப்படாது. நீங்கள் அப்படியே சேர்த்துக்கோங்க. இதுவும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், இதை நல்லா வறுபட ஆரம்பிச்சிருச்சு. இது இன்னும் 2 நிமிஷம் நல்லா வறுத்தா போதும். இதில் இருக்க ஈரப்பதம் எல்லாம் கம்ப்ளீட்டாக போயிடுச்சு. இது பார்க்குறப்ப நமக்கு நல்லா தெரியுது. இதையும் நம்ம ஒரு பாத்திரத்தில் தனியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அடுத்து நான் நாட்டு சர்க்கரையை நல்லா ஒரு கொதிக்க வச்சுக்கிறேன். அதுக்கு கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பாத்திரம் வச்சுட்டேன். பாத்திரத்தில் 1 கப் அளவு நாட்டு சர்க்கரையை எடுத்துக்கிட்டேன். அதில் 1/4 கப் அளவு தண்ணியை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு ஸ்வீட் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க. 1 கப்பில் இருந்து 1/2 கப் அளவு நீங்கள் நாட்டு சர்க்கரையை சேர்த்துக்கலாம். நாட்டு சர்க்கரை சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். 1லேருந்து 1/2 கப் அளவு வெல்லம் சேர்த்துட்டு நல்லா அதை கொதிக்க வச்சுட்டு வடிகட்டி நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ பாருங்கள், நாட்டு சர்க்கரை நல்லா கொதித்து கரைஞ்சி வந்துருச்சு. இப்போ நம்ம கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதுவும் ஆற வச்சிடலாம். அடுத்து நம்ம ஏற்கனவே ஆற வச்சுருந்த வறுத்த அவலை மிக்சர் ஜாரில் சேர்த்து நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ மொத்த அவலை நான் சேர்த்துட்டேன். இப்போ நான் குறைன்னு மிக்சர் ஜாரில் அடித்து எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், நல்லா மிக்சர் ஜாரில் பொடி பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் வாசத்துக்கு 2 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு ஏலக்காய் பிடிக்கலைன்னா நீங்கள் இக்னோர் பண்ணிடுங்க. அடுத்து நம்ம வறுத்து வச்சுருந்த வேர்க்கடலையும் வறுத்த துருவின தேங்காவையும் சேர்த்துட்டு ரவை பதத்துக்கு நம்ம அரைச்சி எடுக்கணும். இது நல்லா மையாக அரைக்கணும்னு அவசியம் கிடையாது. இது ரவை பதத்துக்கு தான் அரைக்கணும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நம்ம நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும். குறைன்னு இருக்கணும். ரவை பக்குவத்தில் தயாராகிடுச்சு. அடுத்து நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேன் வச்சுட்டேன். பேன் நல்லா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆன பிறகு 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய்யை சேர்த்துக்கிறேன். நெய் நல்லா உருகி வரட்டும். உருகி வந்த பிறகு ஒரு 5-6 முந்திரியை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை செவக்க நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இது செய்கிறப்போ லோ ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க, இல்லை கருக வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வறுபட ஆரம்பிக்குது. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் காஞ்ச திராட்சையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இந்த நெய்யிலே. இப்போ பாருங்கள், முந்திரி நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ இதை தனியாக நம்ம ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாம். இப்போ அதே நெய்யில் நான் ஏற்கனவே நம்ம
தயார் பண்ணி வச்சுருந்த நாட்டு சர்க்கரை கரைசலை வடிகட்டி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது நல்லா வந்து சலசலன்னு வந்து நல்லா கொதித்து வரணும். அது வரைக்கும் நம்ம வந்து பொறுமையாக காத்திருக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து கொதித்து வர ஆரம்பிக்குது. இதை செய்கிறப்பையும் நீங்கள் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு செய்யுங்க. ஹை ஃப்ளேம் வேணாம், லோ ஃப்ளேம் வேணாம், மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க. இப்போ பாருங்கள், நாட்டு சர்க்கரை கரைசல் பார்த்திங்கன்னா நல்லா சலசலன்னு வந்து கொதிக்க ஆரம்பிக்குது. இந்த மாதிரி கொதித்து வரணும். பாகுபதம் வரணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி வந்து நல்லா சலசலன்னு கொதித்து வந்த பிறகு ஏற்கனவே நம்ம வந்து பொடிச்சு வச்சுருந்த சிகப்பு அவலை வந்து இதை சேர்த்துட்டு கைவிடாமல் நல்லா கலந்து விடணும். நாட்டு சக்கரை தண்ணி வந்து இந்த அவல் வந்து கம்ப்ளீட்டாக அப்சர்வ் ஆகணும். ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து கைவிடாமல் வந்து கலந்து விட்டுட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது ஒன்றோட ஒன்றா நல்லா பிளெண்ட் ஆகணும். அப்போ தான் அந்த ஸ்வீட் வந்து இந்த அவலில் வந்து நல்லா ஒட்டி கரெக்டான கன்சிஸ்டன்சி டேஸ்ட்டுக்கு நமக்கு வரும். இப்போ பாருங்கள், எல்லா தண்ணியும் நல்லா வந்து அப்சர்வ் பண்ணிடுச்சு சிகப்பரிசி அவல் பார்த்திங்கன்னா. இப்போ இன்னும் வந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வந்து இதை மிக்ஸ் பண்ணி விட்டால் நமக்கு அவல் லட்டு வந்து தயாராகிரும். ஸோ பொறுமையாக நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விடுவோம். இப்போ பார்த்திங்களா, நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ நம்ம உருண்டை பிடிக்க வருதான்றதை வந்து செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ நல்லா வந்து உருண்டை பிடிக்க வருது. இது கரெக்டான கன்சிஸ்டன்சியில் தான் இருக்குது. ஒரு 2 கலரு கிளறிட்டு நம்ம வந்து கேஸ் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து வறுத்து வச்சுருந்த முந்திரியை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விடுவோம். அவல் லட்டு வந்து தயாராகிடுச்சு. இப்போ நம்ம வந்து கேஸ் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு கை பொறுக்கிற சூடு வந்த பிறகு நம்ம வந்து உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ வந்து ஒரு வாட்டி நான் வந்து கை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் உருண்டை பிடிக்க ஆரம்பிக்கிறேன். உங்களுக்கு எந்த மாதிரி உருண்டை வருதோ அந்த மாதிரி வந்து உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நான் பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எடுத்து நல்லா வந்து டைட்டாக வந்து உருண்டை பிடிச்சி எடுத்துக்கிறேன். எனக்கு பார்த்திங்கன்னா குறைஞ்சது 1 கப் அவலுக்கு 12 உருண்டை வந்து தயாராகிடுச்சு. ஸோ நீங்கள் எந்த சைஸ் அண்ட் ஷேப் வந்து உருண்டை பிடிச்சிக்கிறீங்களோ அந்தளவு உங்களுக்கு வந்து கவுண்ட்ஸ் வந்து டிஃபர் ஆகும். ஸோ நான் இருக்கிற மொத்தத்தையும் வந்து உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சிட்டேன். ஸோ ஈஸியாக நம்ம வீட்டிலே வந்து ஹெல்த்தியாக ஸ்வீட் ரெசிபி அவல் லட்டு எப்படி செய்கிறதுன்றதை இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்தோம். நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்றதை மறக்காமல் எங்களுக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. நிறைய பேர் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். இது ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. மறக்காமல் வந்து குழந்தைங்களுக்கு வந்து செஞ்சு கொடுங்க. இது 1 வாரம் வரைக்கும் நம்ம வந்து வச்சுக்கலாம், கெட்டு போகாது. இதே போல் வேறு ஒரு ரெசிபி வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். பை.